உடல் அசைவில்லாமல் உழைக்கிறோமா? அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டே இருக்கீங்களா? இந்த விளைவுகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் ஜாக்கிரதை. முன்னோர்கள் உடல் உழைப்பு மற்றும் சத்தான உணவுகளை உட்கொண்டதனால்தான் வயது கூடினாலும் அதிக ஆக்டிவாக இருந்தனர். அவர்களிடம் அதிக உடல் உழைப்பு இருந்தது. இதனால் நல்ல தூக்கம் இருந்தது, பசி இருந்தது, சந்தோஷம் கிடைத்தது, உடல் ஆரோக்கியமாக இருந்தது. மழைக்கு கூட மருத்துவமனைக்கு செல்லாத வகையில் அவர்களின் ஆரோக்கியத்தை பேணி காத்து வந்தனர். ஆனால் தற்கால வாழ்க்கை முறையில் பல விஷயங்கள் மாறிப்போயிருக்கிறது. பொதுவாக மொத்த உடல் பாகங்கள் அசைக்காமல் நாம் பெரும்பாலான நேரத்தை அமர்ந்த நிலையில் கழிக்கிறோம். அலுவலகத்தில் வேலை செய்வது, கணினி முன்பு நேரத்தை செலவிடுவது, டிவி பார்ப்பது போன்ற நம்மை சோபா மற்றும் நாற்காலியில் அதிக நேரம் அமர வைக்கும் சில அன்றாட செயல்பாடுகளாகும். சிறிது நேரம் அமர்ந்த நிலையில் இருப்பது நமக்கு ஓய்வெடுக்க உதவலாம் என்றாலும் அதிக நேரம் அமர்ந்திருப்பது நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். எந்த உடல் உழைப்பின்றி அமர்ந்த நிலையில் வேலை பார்த்திருப்பதால் வரும் அபாயம் என்ன என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். நீண்ட நேரம் அமர்ந்திருப்பது முதுகு தசைகளில் அழுத்தத்தை ஏற்படுத்தி வலி மற்றும் பிடிப்புகளை ஏற்படுத்தும். இது காலப்போக்கில் முதுகு தண்டு தேய்மானம் மற்றும் முதுகு வலி போன்ற அதிதீவிர பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதிக நேரம் அமர்ந்திருக்கும் போது நமது உடல் கலோரிகளை எரிக்காது. இது உடல் எடை அதிகரிப்புக்கு வழிவகுத்து உடல் பருமன் பிரச்சனைகளை இருபாளர்கள் சந்திக்க நேரிடும் என்பதால் உஷாராக இருக்க வேண்டும். நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்வதால் இரத்த ஓட்டத்தை குறைத்து கால்களில் வீக்கம் மற்றும் உணர்வின்மையை ஏற்படுத்தும். இதனால் நாம் அமர்ந்திருக்கும் இருக்கையில் கால்களை சற்று நேரம் மடக்கியவாறு அமர்ந்திருப்பதால் கால் வீக்கம் ஏற்படாமல் தடுக்கப்படும். அமர்ந்த நிலையில் இருக்கும் போது உடல் செயல்பாடு இல்லாததால் இரத்த சர்க்கரை மற்றும் கொழுப்பு சத்து அளவு அதிகரிக்கக்கூடும். இது நீரிழிவு மற்றும் இதய நோய் ஆபத்தை அதிகரிக்கும். நாம் இருக்கையில் அமரும் நேரத்தில் கவனத்துடன் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருப்போம். வேலை மீது கவனம் செலுத்தும் போது நம்மளை அறியாமல் நம் இஷ்டத்துக்கு அமர்ந்து விடுவோம். அப்படி அமர்வதால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக தவறான முறையில் அமர்வது கழுத்து மற்றும் தோள்பட்டை தசைகளில் அழுத்தத்தை ஏற்படுத்தி வலியை உண்டாக்கும். கணினி திரைகளை நீண்ட நேரம் பார்த்து கொண்டே அமர்ந்திருப்பதால் கண் அழுத்தம், கண் வறட்சி மற்றும் பார்வை பிரச்சனைகள் கூட ஏற்பட வழிவகுக்கும். அதிக நேரம் அமர்ந்திருப்பது மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை அதிகரிக்க கூடும் என ஆய்வுகள் கணித்துள்ளன. மேலும் உடல் செயல்பாடு இல்லாதது கவனம் மற்றும் நினைவாற்றல் குறைவை ஏற்படுத்தி நம்மை எதிலும் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட விடாமல் போய்விடும் என்று ஆய்வுகள் தெரிவித்துள்ளன. வெகு நேரம் தனிமையாக எந்த உடல் செயல்பாடும் இல்லாமல் இருப்பது மனசோர்வு அபாயத்தை அதிகரிக்குமா? ஒருவேளை நீங்கள் அதிக நேரம் அமர்ந்தபடி வேலை செய்யும் நபராக இருந்தால் குறைந்தது 1 மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது எழுந்து கொஞ்சம் நடக்க செய்ய வேண்டும். மேலும் நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை சற்று மாறி அமர்ந்து பழகுவதன் மூலம் உடல் உபாதைகளில் இருந்து விடுபடலாம். அமரும் போது முதுகெலும்பை நேராக வைத்து கணினி திரையை உங்கள் கண் மட்டத்திற்கு கொஞ்சம் மேலே இருக்கும்படி பொருத்தினால் நீண்ட நேரம் அமர்வதால் ஏற்படும் பாதிப்புகளை சற்று குறைக்கலாம். எனவே அதிக நேரம் அமர்ந்திருப்பது நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு பல தீங்குகளை விளைவிக்கும் என்பதை புரிந்து கொண்டு அன்றாட வாழ்க்கையில் போதுமான அளவு உடல் செயல்பாடுகளை செய்ய வேண்டியதன் அவசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.